விஜய் அவர்கள் வந்து ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே ரெண்டுத்தையுமே இப்போ அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஸோ அம்மா தில்லுப்பா பாத்தியா நான் தைரியமாக ரெண்டுத்தையுமே அடிச்சு காலி பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி விஜய் அவர்களுடைய ஆதரவாளர்கள்லாம் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்கும்போது, ஹேய் குட்டி பசங்களா, முதல்ல ப்ரெஸ் மீட் வைக்கணும், செய்தியாளர்களை சந்திக்கணும், மேடையில் எழுதி கொடுத்த பேப்பரை பார்த்து யார் வேணாலும் வாசிக்கலாம். செய்தியாளர்கள் சந்திக்கிறதுக்கு தைரியம் வேணும் தம்பி, அதை முதல்ல பண்ண சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்காரு. யார் அவரு, என்ன பேசியிருக்காரு மேலும் பார்த்துருவோம் வாங்க. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர் தான். இப்போ அவர்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, சார் டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் கூட்டு சேர்ந்துக்கிட்டு விஜய் அவர்கள் அட்டாக் பண்ணுறாங்க, அவரை உள்ளே வர விடக்கூடாதுன்னு தடுக்கிறாங்க, உங்களுக்குள்ள ரகசிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னு ஒரு மேடையில் பேசும்போது அந்த துணியில் பேசுகிறார். எக்ஸாக்டாக அப்படி கிடையாது, அந்த மாதிரி ஒரு சாராம்சத்தோடு பேசுகிறார் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு ஜெயக்குமார் அவர்கள் கவுண்டர் அட்டாக் எப்படி பண்ணுறாருன்னா, ஸ்கிரிப்ட் வாசிக்கிறது யார் வேணால் வாசிக்கலாம்ப்பா, எழுதி கொடுக்குற ஸ்கிரிப்ட் இருக்குல்ல அதை யார் வேணாலும் வாசிக்கலாம். அவர் இன்னொன்று ஒரு நடிகர், பாடி லாங்குவேஜ்லாம் அமேசிங்காக இருக்கும், அவருக்கு சொல்லியா தரணும் கிளாடி அதிலெல்லாம். அதனால் அதை வாசிக்கிறது அதில் பாடி லாங்குவேஜ் இதெல்லாம் நல்லா தான் இருக்குது. செய்தியாளர்களை சந்திக்கணும், அப்போ தெரியும் அந்த இடத்துல இருக்க ஸ்பான்டேனியஸ் என்ன, ஸ்பான்டேனிட்டினா என்ன, யோசித்து பேசுறதுனா என்ன, எழுதி வைக்கிறத வாசிக்கிறதுல சுயமாக யோசித்து சிந்தித்து பேசுவது என்றால் என்ன என்பது செய்தியாளர்கள் சந்திப்பின் போது அவர்கள் கேட்கும் கேள்விக்கு பதில் சொல்லும்போது தெரியும். அப்போ தெரியும் கேள்விக்கு பதில் சொல்லும்போது எவ்வளோ கஷ்டம்னு. இப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்க, என்னைக்காவது பதில் சொல்ல மறுத்துருக்குண்ணா, எல்லா கேள்வியும் பதில் சொல்லுவேன், அதை பண்ண சொல்லுங்கள், அப்புறமா இந்த மாதிரி பேசலாம் ஓகே அப்படின்ற மாதிரி டியூஷன் போங்க அப்படின்னு சொல்லிக்கிறாரு ஜெயக்குமார் அவர்கள். முதல்ல நான் என்ன சொல்கிறேன், ஒரு ஸ்கிரிப்டை வந்து மனப்பாடம் பண்ணி பேசுகிறது ரொம்ப ஈஸி, அது யார் வேணாலும் பேசலாம் ஸ்கிரிப்டை. அது ஆக்ஷன் ஏற்கனவே அவர் வந்து ஒரு கை தேர்ந்த ஒரு நடிகர், அதாவது அவர் சொல்லித்தர தேவையில்லை, எப்படியெல்லாம் வந்து பாடி லாங்குவேஜ் இருக்கணும் அப்படின்றத அவர் வந்து அவர் வந்து தன்னுடைய பாடி லாங்குவேஜ் மூலமாக வெளிப்படுத்த முடியும். நான் என்ன சொல்கிறேன், ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுங்கன்றேன். ஏங்க ஒரு தடவையாவது வந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுமா இல்லையா? இப்போ நீங்கள் கேட்குறீங்க என்ன கேள்வினாலும் நான் ப்ரிப்பேர்டாக இல்லையா, இல்லை, ஆனாலும் நான் ஸ்பான்டேனியஸாக சொல்கிறேன்ல, அந்த மாதிரி வந்து விஜய் வந்து இங்கே சொல்லுங்கள். அந்த மாதிரி வந்து ஒரு சொல்கிறதுக்கு ஒரு தில்லு வேணும், திராணி வேணும். அந்த தில்லு திராணி இல்லாமல் ஏனோ இவர் தான் தில்லு திராணி இருக்க மாதிரி வந்து எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டில் யார் டைரக்டர், ஆதவ் அர்ஜுனாவும் அருண் தான் டைரக்டர். இவர் வந்து ஸ்கிரிப்டில் படிக்கிற ஒரு வசனத்தை படிக்கிற ஒரு நடிகர், அப்படி தான் பார்ப்பாங்க. அதுக்கடுத்தது தொடர்ந்து ஏடிஎம்கேவை அட்டாக் பண்ணி பேசுகிறாரு, ஏன்னா அட்டாக் பண்ணுறாரு. முன்னாடி வந்து ஏடிஎம்கேவை ரொம்பலாம் பெருசாக சாடி பேச மாட்டார், இப்போ வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு என்ன அப்படின்னு கேட்டால், அதுக்கு வந்து ஜெயக்குமார் அவர்கள் எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்காருன்னா, ஃபஸ்ட்டு அவர் கூட்டணிக்கு நிறைய பேரை கூப்பிட்டாங்க, டிவிகேக்கு வந்து கூட்டணிக்கு வாங்க, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு லாலிபாப்பை குத்து குழந்தைங்களை கூப்பிட்ற மாதிரி நிறைய பேரை கூப்பிட்டு பார்த்தாங்க, ஒரு பயம் அதிகலை. அதுக்கப்புறமா என்ன ஆச்சு, சரி யாருமே வரல, நம்ம என்ன பண்ணுறது, எல்லாரையும் அட்டாக் பண்ணிடலாம் போ அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டக்கட்சி மாட்டக்கட்சி கடைசியில் எங்கள் கிட்டே வந்துக்கிறாங்க. நாங்கள் வந்து இவ்வளோ நாளாக சாஃப்டாக டீல் பண்ணுகிறோம், ஏடிஎம்கே பக்கம் திரும்பிக்கிறாங்க, இது தாவேக்காக்கும் நல்லதில்லை, விஜய் அவர்களுக்கும் நல்லதில்லை, நாங்கள் கவுண்டர் அட்டாக்கை கொடுக்க ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோ, தெரியும்ல நான் ஒரு பாக்ஸர் அப்படின்ற லெவலுக்கு டிஃபென்ஸ் மோடுக்கு போயிருக்கார் ஜெயக்குமார் அவர்கள், பார்த்து இருந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி அரசியல் ரீதியாக எங்ககிட்ட மோதாதீங்கன்னு ஓப்பன் வார்னிங் ஒன்று விட்டுருக்கிறாரு ஜெயக்குமார் அவர்கள். அதுக்காக பாக்ஸிங் போஸ்ட்லாம் கொடுக்கலப்பா, அந்த லெவலுக்கு நாங்கள் டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு தயங்க மாட்டோம், எங்களோட அட்டாக் வேறு மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை இந்த இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள். தமிழகத்திற்கான பெண்கள் பாதுகாப்பாக அதுதான் இப்போ என்னன்னா, இவர் ஆரம்பத்தில் என்ன சொன்னார், வாங்க ஆட்சியில் பங்கு தரோம், வாங்க அதிகாரத்தில் பங்கு தரேன்னாரு. ஒருத்தரும் வரல, ஒருத்தராவது போனாங்களா தாவேக்க பக்கம்? போகவே இல்லை. போகாதனுடைய விளைவு இப்போ ஆட்டை கட்சி மாட்டை கட்சி கடைசியில் மனுஷனை கிடைக்கிற கதையாக இப்போ எங்கள் பக்கம் திரும்பிக்கிறாரு. அதனால் எங்கள் பக்கம் திரும்பினா வீணாக வந்து வாங்கி கட்டிக்கிற ஒரு நிலைமை தான் நிச்சயமாக தாவேக்காவுக்கும் திரு விஜய்க்கு ஏற்படும்.